ஜூலை 21, 2026 ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்றைய நாளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான துல்லியமான பொது பலன்களை பார்ப்போம். அன்னைக்கு உங்க ராசிக்கு 12ல உங்க ராசிநாதன் சூரியனும் உச்சகுருவும் மறைஞ்சிருக்காங்க. உங்க ராசிக்குள்ளேயே ஒன்றில்ல ஜென்ம ராசியில் சுக்கிரன் பகவான் பலமா அமர்ந்திருக்காரு. 10ல செவ்வாயும் 11ல புதனும் 8ல சனி பகவானும் அஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறாங்க. சந்திர பகவான் அன்னைக்கு உங்க 2ஆம் வீடான கன்னி ராசியில தனஸ்தானத்துல உலா வர்றாரு. சந்திர பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டுல இருக்கிறதால அன்னைக்கு உங்களுக்கு பண வரவு ரொம்ப தாராளமா இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரித்து மனமகிழ்ச்சி தரும். குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடியும். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ரொம்ப பலமா இருக்கிறதால ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களோட செல்வாக்கும் அதிகாரமும். புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு குறிப்பா கமாண்டிங் லைன், யூனிஃபார்ம், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து ஒரு மிகச்சிறந்த தகவல் வந்து சேரும். வியாபாரத்துல புது புது ஆர்டர்கள் வந்து லாபம் குவியும். ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கிறதால ரொம்ப நாளா ஆசைப்பட்ட சொகுசு கார் வாங்கலாம், ஸ்கூட்டர் வாங்கலாம், இல்ல வீட்டுக்கு தேவையான லேட்டஸ்ட் ஆடம்பர எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு தாராளமா இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு ரொம்ப திருப்தியான நாளா இருக்கும். உங்களை நீங்களே இன்னைக்கு ரொம்ப அழகா மெருகேத்திக்க போறீங்க. உங்க ராசிக்கு 8ல சனி, அஷ்டம சனி இருக்கிறதாலையும் ராசிநாதன் சூரியன் 12ல மறைஞ்சு இருக்கிறதாலையும் அன்னைக்கு உங்களுக்கு வீண் அலைச்சல்களும் பட்ஜெட்டை தாண்டிய மருத்துவ செலவுகளும் வரலாம். 2ல் சந்திரன் இருந்தாலும் வாக்குஸ்தானம் என்பதால் குடும்ப விவாதங்கள்ல பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் ரொம்ப முக்கியம். டக்குனு முன்கோபம் வரும், பார்த்து கையாளுங்க. அஷ்டம சனியின் தாக்கம் இருக்கிறதால அன்னைக்கு இரவு நேர பயணங்களை டோட்டலா தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்களை இயக்கும்போது அசுர வேகம் வேண்டாம், நிதானமா போங்க. குறிப்பா அன்னைக்கு யாருக்கும் ஜாமீன், கேரண்டி, கையெழுத்து போடவே போடாதீங்க. இந்த பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா நம்ம கருப்பாயி சோதிடம் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கண்ணே. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ராசி பலன் வேணும், என்ன ஆன்மீக வீடியோ வேணும், எந்த தலைப்புல வீடியோ பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வீடியோக்கள் கொண்டு வர்றோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இறையருள் எப்போதும் உங்க கூட இருக்கட்டும்.